சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உயிரோட்டமுள்ள அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்றார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் 15 லட்சம் பேர் பங்கேற்றதாக குறிப்பிட்ட அவர், இந்த மாநாட்டை விமர்சிக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதியில்லை என்று கூறினார். மேலும் எப்படி பேச வேண்டும் என்ற நாகரிகம் அறியாதவர் உதயநிதி என்றும் காட்டமாக தெரிவித்தார். முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பொழுதே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாவடக்கம் தேவை. அரசியல் கத்துக்குட்டியாக இருந்து கொண்டு அதிமுக விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு வீர வரலாற்று மாநாடு. இனி எந்த கட்சியும் அந்த மாநாட்டை வெல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேங்கை வயல் சம்பவம் நடைபெற்று ஓராண்டு நிறைவடைந்த பிறகும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எதிரிகள் மற்றும் துரோகிகளை அதிமுக வென்று காட்டியதாக பெருமிதம் தெரிவித்த அவர், அதிமுக இனி ஜெட் வேகத்தில் செயல்படும் என்றார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாகவும் விமர்சித்தார். மேலும் விவசாயிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்தது திமுக அரசு என்றும் சாடினார். தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக அஹிம்சை முறையிலே அறப்போராட்டத்தின் வழியிலே போராட்டம் நடத்திய விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே அடைத்த அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். இதற்கெல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய பெருங்குடி மக்கள் தகுந்த பதிலடி. அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என புகார் தெரிவித்த அவர், உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு பிறகும் குற்றம் சாட்டப்பட்டவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்க்காமல் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் டெல்லி சென்றது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அன்றைய தினம் 19ஆம் தேதி எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு. ஓட்டு போட்ட மக்கள், உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, பசியால் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இங்கே முதலமைச்சர் டெல்லிக்கு போறார். அதே நேரத்தில் காங்கிரஸ், பாஜக என மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவதில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாக தொண்டர்களின் கரகோஷத்திற்கிடையே திட்டவட்டமாக தெரிவித்தார். அச்சத்தில் இன்றைக்கு ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சியை பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். இந்தியா கூட்டணி கருத்து வேறுபாடுகள் கொண்ட ஒன்று என விமர்சித்த அவர், நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றார்.